மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:30 பேதுரு அப்போஸ்தலர் அது வரைக்கும் மனுஷன் கடல் நடந்து போயிட்டு இருந்தார். புயலை பார்த்த உடனே இயேசுவை மறந்துட்டார். இயேசுவை மறந்த உடனே விசுவாசம் காத்தோட போச்சு. மனுஷன் முழுக ஆரம்பிச்சிட்டார். தேவனே, ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அந்த கூப்பிட்டதான் இப்ப உங்களுக்கு தேவை. இருதயம் கெட்ட இருதயம். வெக்கப்படாதுங்க. எதுக்கு ஏன் வெக்கம்? செத்த பிறகு என்ன சொல்றாங்க? இவன் அங்க பிடிச்சி வச்சிருக்கான், இந்த பொம்பளை அங்க பிடிச்சிருக்கு. அப்போ பிறகு உங்க பேர் நாற்றப்படுறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? வெட்கப்படாம அந்த தேவனிடத்துல பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. தேவனே, ரட்சியம் என்று கெஞ்சி நான் கூப்பிட்டான், விடுதலை சொந்தமாக்கி கொண்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42 சொல்லுது, சிலுவையில வலதுபுற கள்ளன் பரலோக ராஜ்யத்துக்கு நீர் போகும்போது, அந்த பரதீசுக்கு நீர் போகும்போது என்ன நினைத்தருளும் என்று. நிர்பந்தமான நிலையை நீங்க உணரல, அதனாலதான் உங்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்க முடியல. நிர்பந்தமான நிலையை உங்க இருதயம் உணரல. இன்னும் வெளிப்படுத்தல சொன்ன போல நிர்பந்தமான நிலையில இருந்த பிறகும் இல்ல எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இங்கதான் பிரச்சனை. அதனாலதான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரே கூப்பிட முடியல. உணருங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நிர்பந்தமான மனுஷன். நீங்க ஒவ்வொருத்தரும் நிர்பந்தமான மனுஷி, பாவ சரீரத்தை உடையதானவர்கள். அதை புரிந்து கொள்வீர்களே. ஆனால் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும்போது விடுதலை நிச்சயம். ஒரு கிராமத்துல திடீரென்று பெரிய சத்தம் ஒரு வீட்டுல இருந்து வருது, திருடன் திருடன் பிடிங்க. பக்கத்து வீடுகள் எல்லாம் உடனே என்ன செய்தார்கள்? எங்க சத்தம் கேட்கிறாங்க, எல்லாரும் அந்த பக்கம் ஓடுறாங்க, அவரும் விரட்டுறாங்க. கடைசி பார்த்தா எல்லாரும் சேர்ந்த நேரம் திருடனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு தெரிஞ்சு, இவன் தான் எங்க வீட்டுல நகையை களவாண்டு போனவன், இவன் தான் எங்க வீட்டுல கோழியை களவாண்டு போனவன், இவன் தான் எங்க வீட்டுல ஆடை களவாண்டு போனவன், இவன் தான் எங்க வீட்டுல சைக்கிளை களவாண்டு போனவன், இவன் தான் எங்க வீட்டுல நகையும் பணத்தையும் களவாண்டு போனவன், இவன் தான் சொல்லி வரவும் போறவங்க எல்லாம் அடியை கொடுத்தான், இடி கொடுத்தாங்க. ஒரு வயசானவர் சொன்னாரு, நீங்க உங்க கையில சட்டத்தை எடுத்துக்கிட்டாதுங்க, அந்த கிராமத்துல உள்ள நியாயாதிபதிட்ட போவோம் அப்படின்னாரு. சரி, கிழவன் இப்ப பார்த்து வந்துட்டோம் சரின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? கொண்டு போறாங்க நியாயாதிபதிட்ட. நியாயாதிபதிட்ட போகும்போது இந்த திருடனுக்கு நல்ல அடியம் கிடச்சி, அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நம்ம காரியம் இனி முடிஞ்சு. அங்க பெரிய சத்தமா பலதும் பேசிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு எனக்கு இன்னும் அடி கிடைக்க போது, இன்னும் தண்டனை கிடைக்க போது, என் வாழ்க்கையே முடிஞ்சுங்கிறதான ஒரு எண்ணத்துல அங்க என்ன பேசுறாங்கன்னே அவன் காதுல நுழையல. அவன் அங்க பார்க்கவும் விரும்பல. தலையை தொங்க போட்டு அப்படியே செத்த ஒரு கல் மாதிரி அப்படியே இருக்கான். 1 மணிக்கு கழியுது, 2 மணிக்கு கழியுது, எவ்வளவு நேரம் கழிஞ்சுனே தெரியாது. ரொம்ப நேரம் கழிஞ்ச பிறகு அந்த நியாயாதிபதி அந்த நபரை பார்த்து சொல்றான், டேய் தலையை தூக்கு, என்னை பாரு நீ. அப்ப திருடனை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா அங்க ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப அந்த நியாயாதிபதி சொன்னாரு, என்ன பாரு, நீ இந்த கிராமத்துக்குள்ள தைரியமா போகலாம், உன்னை யாரும் திருடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா இனி திருடக்கூடாதுன்னு. இவனுக்கு வடக்கையும் புரியல, தெற்கையும் புரியல, தலையும் புரியல, வாழும் புரியல. இவன் கேட்டான், அது எப்படி? அப்போ வந்து அந்த நியாயாதிபதி சொன்னாரு, என் கடைசி காலத்துக்குன்னு சொல்லி சில லட்சங்களை சேர்த்து வச்சேன். இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இவன் கோழி களவுண்டான் 2000 ரூபான்னாங்க, நான் அதுலேருந்து எடுத்து கொடுத்தேன். சைக்கிளை களவுண்டா 5000 ரூபான்னாங்க, அதுலேருந்து எடுத்து கொடுத்தேன். நகையை களவுண்டான்னு சொன்னாங்க, எவ்வளோன்னு கேட்டேன், 1 லட்ச ரூபான்னாங்க, அதை கொடுத்தேன். பணத்தை களவுண்டாங்க, எவ்வளோன்னு கேட்டேன், 50,000, அதை கொடுத்தேன். அரிசியை களவுண்டாங்க, எவ்வளோன்னு கேட்டேன், அது 25 கிலோ அரிசியா, அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கேட்டேன், கொடுத்தேன். இப்படி அவங்க எல்லாமே சொல்ல நான் பேரமே பேசலை, நான் குறைக்கவே இல்லை, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நீ மாத்திரம் என்கிட்ட இருக்கா, நீ ஒன்றும் சேவியா, இனி திருடக்கூடாதுன்னாரு. இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் தேவனுடைய அன்பு. நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் நிர்பந்தமான மனுஷன் பாருங்க. உங்களை நீங்க உணரணும், ஒரு இரட்சகர் இருக்கார், அவரை நோக்கி பார்க்கணும் பாருங்க.